இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி மக்கள் சாறை சாறையாக வருவதை பார்த்து சகிக்க முடியாமல், ஜீரணிக்க முடியாமல் இந்த மார்க்கத்துக்கு வரக்கூடிய மக்களை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி எப்படியான விமர்சனங்கள் முன்வைக்கின்றார்கள்? மனித உயிருக்கு மதிப்பு கொடுக்காத மார்க்கம் என்று. ஆனால் இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்லுது? ஆன்மீகத்தின் பேரால் கூட எந்த ஒரு மனித உயிரும் பலியிடப்படக்கூடாது என்ற செய்தியை, எந்த தத்துவத்தை உலகத்துக்கு எடுத்துரைத்த இந்த மார்க்கத்திலே أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. எல்லாம் வல்ல கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த புனிதமிக்க துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே பிறை 10வது நாள் அன்று அறுத்து பலியிடுகின்ற இந்த தினத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழிகாட்டிய அடிப்படையில் ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாளுடைய தொழுகையை திறந்த வழியிலே நானும் நீங்களும் நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு எடுத்துரைத்த ஒரு சில செய்திகளை அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு நானும் நீங்களும் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அன்பின் அன்பார்ந்த உறவுகளே, இந்த புனிதமிக்க ஹஜ்ஜி பெருநாள் வருகின்ற ஒவ்வொரு ஆண்டும் நபியுல்லா தியாக செம்மல் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பல்வேறு செய்திகளும் பாடங்களும் படிப்பினைகளும் எனது வாழ்வில் நான் நடைமுறைப்படுத்துவதற்கும் உங்கள் வாழ்வில் நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டியும் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்தப்படுகின்றது. அவ்வாறு ஞாபகப்படுத்தப்படுகின்ற நபியுல்லா தியாக செம்மல் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு பக்கங்கள், பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் எடுத்துரைத்திருந்தாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்காக வேண்டி ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் பொருத்தமாக இருக்கும் என நினைக்கின்றேன். அன்பார்ந்த உறவுகளே, இந்த உலகத்திலே வாழுகின்ற நேரத்தில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் சிறுவர்களாக இருந்தாலும் வயது பாலின வித்தியாசத்துக்கு அப்பால் நம் அனைவரும் பெரும்பாலும் இந்த உலகத்தில் நம்முடைய ஆசைகளுக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் தான் பெரும்பாலும் முன்னுரிமை கொடுத்து வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய கட்டளையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலா, நம்முடைய ஆசையா அப்படின்னு வரக்கூடிய நேரத்தில் மனிதன் என்ற அடிப்படையில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம் பெரும்பாலும் என்ன செய்கின்றோம்? நம்முடைய உணர்வுகளுக்கும் நம்முடைய ஆசைகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதல்களையும் நாம் இரண்டாவது பட்சமாகத்தான் வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். உதாரணமாக நானும் நீங்களும் புரிந்து கொள்வதாக இருந்தால், நாம் தினமும் 5 நேரம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அப்போ நம்முடைய குடும்பத்துடைய தேவைக்காக வேண்டி, நம்முடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரத்துக்காக வேண்டி பொருளாதாரம் திரட்டக்கூடிய நானும் நீங்களும் அந்த தொழுகையுடைய நேரம் வரக்கூடிய நேரத்தில் பெரும்பாலும் எதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கின்றோம்? இந்த தொழுகையை ஒரு 5 நிமிடம் நாம் பிற்படுத்தி தொழுது கொள்ளலாம், அல்லது ஒரு 10 நிமிடம் பிற்படுத்தி தொழுது கொள்ளலாம். லுகரிலிருந்து அசர் வரைக்கும் எனக்கு 2 மணி நேரம் இடைவெளி இருக்கின்றது, அல்லது 3 மணி நேரம் இடைவெளி இருக்கின்றது. அப்போ நான் இந்த வியாபாரத்தை விட்டுவிட்டேன் என்று சொன்னால், என்னிடத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த கொடுக்கல் வாங்கலை இத்தோடு நான் நிறுத்திவிட்டு கடைக்கு பூட்டு போட்டுவிட்டு நான் பள்ளிவாசலுக்கு சென்றால் என்னுடைய இந்த வியாபாரத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய வருமான லாபம் என்பது எனக்கு கிடைக்காமல் போகும். அப்படி என்ற சிந்தனையில் நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்கின்றோம்? தொழிலுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றோம். தொழுகை, இமாம் ஜமாத், அவ்வல் வக்து எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அதை நான் தனியாகவோ வேறு ஜமாத்திலோ நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படி என்று நாம் இன்றைக்கு இருக்கின்றோமா இல்லையா? உதாரணத்துக்கு இந்த தொழுகை, இது போன்று எத்தனையோ விஷயங்களில் நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய உணர்வுகளுக்கும் நம்முடைய ஆசைகளுக்கும் உலகத்தில் நானும் நீங்களும் பார்க்கக்கூடிய செல்வங்களுக்கும் செழிப்புகளுக்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 9வது அத்தியாயத்தின் 24வது வசனத்திலே நம் ஒவ்வொருவரையும் விழித்து அல்லாஹ் சொல்கின்றான், குல் இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும். நம்முடைய குடும்பத்தை அல்லாஹ் முதலாவதாக பட்டியல் போடுகின்றான். உங்கள் ஒவ்வொருடைய தந்தைமார்களும், வ அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகளும், வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்களும், வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவி மக்களும், வ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பங்களும் அப்படி நல்லா பட்டியலை போட்டுவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வ அம்வாலு நிக்தரஃப்துமுஹா நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதாரம், வ திஜாரத்துன் தஹ்ஷவுன கஸாதஹா நஷ்டம் வரும் என்று நீங்கள் பயந்து செய்யக்கூடிய உங்களுடைய வியாபாரங்களும், ஒ மசாக்கினு தருலவுலஹா
உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய உங்களுடைய வீடு வாசல்களும். அப்போ மனிதனுடைய உள்ளத்துக்கு எவைகளெல்லாம் ஆசையானதாக, எவைகளுக்கு இந்த உலகத்தில் மனிதன் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றதோ அந்த எல்லா விஷயத்தையும் எல்லாம் பட்டியலிடுகின்றார். முதலாவது நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைகள், நாம் பெற்ற நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய மனைவி, நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய செல்வம், நாம் நஷ்டம் வரும் என்று பயந்து பயந்து செய்யக்கூடிய வியாபாரம், நாம் கட்டி வைத்திருக்கக்கூடிய வீடு வாசல், இவைகள் எல்லாம் மனிதனுக்கு விருப்பத்துக்குரியது. இவைகளுக்குத்தான் உலகத்தில் பெரும்பாலும் நாம் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஏனைய விஷயத்துக்கு இரண்டாவது அந்தஸ்து, இரண்டாவது பட்சத்தை கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அப்ப இந்த நீண்ட பட்டியலை இட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவை விட, அல்லாஹுவின் தூதரை விட, அப்படி என்றால் அல்லாஹுவின் கட்டளை, அல்லாஹுவின் தூதரின் வழிகாட்டுதலை விட உங்களுக்கு இவைகள் தான் மனதுக்கு விருப்பமானதாக இருக்கும் என்றால், வஜிஹாதின் ஃபீ சபீலி, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போரிடுவதை விட இவைகள் உங்களுக்கு விருப்பமானதாக, இவைகளுக்கு நீங்கள் முதலாவது இடத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், ஃபதரப்பசு ஹத்தா யஅதியல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளை உங்களுக்கு பிறப்பிக்கப்படுவதை நீங்கள் காத்திருங்கள். அல்லாஹ்வுடைய சோதனையை, அல்லாஹ் உங்களை பிடிப்பதை, அல்லாஹ் உங்களை தண்டிப்பதை நீங்கள் காத்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், பாவம் செய்யக்கூடிய கூட்டத்தாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேர்வழி காட்ட மாட்டான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த வசனம் எனக்கும் உங்களுக்கும் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் சொல்லுகின்ற செய்தி என்ன? நாம் எவைகளெல்லாம் நேசிக்கின்றவர்களாக, எவைகள் எங்களுக்கு உள்ளத்துக்கு முதலாவது இடத்தை கொடுக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கின்றதோ அவைகள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் அன்னலம் பெருமகனாருடைய வழிகாட்டுதலுக்கும் தடையாக இருக்கக்கூடாது. அல்லாஹுவின் கட்டளையும் அன்னலம் பெருமகனாரின் வழிகாட்டுதல் என்று வருகிற நேரத்தில் அவைகளுக்கு முன்னால் இவைகள் குறுக்காக நிற்கக்கூடாது. வியாபாரம் இருக்கக்கூடாது, சொத்து இருக்கக்கூடாது, குடும்பம் இருக்கக்கூடாது, பிள்ளைகள் இருக்கக்கூடாது, மனைவிகள் இருக்கக்கூடாது. அவைகளையும் நாம் கவனிக்கத்தான் வேண்டும். அதில் இஸ்லாம் எங்களுக்கு தடை விதிக்கவில்லை. குடும்பத்தை பார்க்க வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. ஆனால் அவைகளை எந்த இடத்தில் இஸ்லாம் வைக்கின்றது? இரண்டாவது இடம். அல்லாஹ்வின் வார்த்தை, நபிகளாருடைய கட்டளை என்று வருகின்ற நேரத்தில் அது முன்னிலையே இருக்க வேண்டும், இவைகள் இரண்டாவது இடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் செய்தியை சொல்லி காட்டுகிறான். இதே விஷயத்தை நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வருகிற நேரத்தில் நாம் பெரும்பாலும் நம்முடைய விருப்பு வெறுப்புகளா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளா என்று வரக்கூடிய நேரத்தில் முன்னுரிமை எதற்கு கொடுக்கின்றோம்? நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை இரண்டாவதாக இருக்கின்றது. இதனால் உலகத்தில் நிறைய சோதனைகளை நானும் நீங்களும் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள்? நாம் ஆண்டாண்டு காலம் கேட்ட செய்தி. பள்ளிக்கூடத்திலிருந்து பல வருஷங்களாக ஒவ்வொரு ஹஜ்ஜி பெருநாள் நெருங்குகின்ற நேரத்திலும் ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகைகளிலும் எனக்கும் உங்களுக்கும் எடுத்துரைக்கப்பட்ட செய்தி என்ன? நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் பச்சிளம் குழந்தையையும் தன்னுடைய மனைவி தள்ளாத வயதிலே கிடைத்த அந்த குழந்தையையும் மனித நடமாட்டமே இல்லாத அந்த பாலை வனத்திலே விட்டு வருமாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை பிறப்பிக்கின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றவர்களாக அங்கே கொண்டு போய் விட்டு வந்தார்களா இல்லையா? அந்த இடத்தில் நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சிந்திக்கவில்லை? எனக்கு ஆண்டாண்டு காலம் இருந்து விட்டு தவமிருந்து கிடைத்த குழந்தை அல்லவா, நானோ வயோதிபத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு கொடுத்த குழந்தை. அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், நான் தள்ளாத வயதில் இருக்கிற நேரத்தில் இஸ்மாயிலையும் எனக்கு கொடுத்தானே, அந்த இறைவனுக்கு புகழடைத்தும் என்று நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றானே. அப்போ வயது முதிர்ந்த பருவத்தில் கிடைத்த அந்த குழந்தை அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது, இந்த இடத்திலே கொண்டு போய் வைக்க வேண்டும். மக்கமா நகரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செழிப்பான ஒரு பூமியாக, வணக்கத்துக்கு தகுதியான ஒரு இடமாக மாற்றுவதற்கு, காபத்துல்லாவை அவர் கட்டி முடித்ததற்கு பின்னாடி அதை வலம் வருவதற்கும் அங்கே வணக்க வழிபாடுகள் புரிவதற்கும் ஒரு மனித சமுதாயம் இருக்க வேண்டும். மனித சமுதாயம் இல்லாத ஒரு ஊரிலே அங்கே இறை இல்லத்தை கட்ட முடியாது. அப்ப அல்லாஹ் ஆரம்பமாக என்ன செய்கின்றான்? மனைவியையும் குழந்தையும் கொண்டு போய் விட்டு வாருங்கள் இப்ராஹிமை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மறுபேச்சு இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்தார்களா இல்லையா? விட்டு வருகிற நேரத்தில்
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி என்ன கேட்கின்றார்கள்? இப்ராஹிமே, இந்த இடத்தில் விட்டுட்டு போறீங்களே, ஜிராபுன் ஃபீஹி மாஉன், ஒரு தோல் பை, அதில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கின்றது, இன்னொரு தோல் பை, அதிலே கொஞ்சம் பேரித்தம்பழம் இருக்கின்றது. இந்த ரெண்டையும் கொடுத்து விட்டு போறாங்க. போற நேரத்தில் மனைவி கேட்கின்றார்கள், அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, இது அல்லாஹுடைய கட்டளையா? எங்களை இந்த இடத்துல யாருமே இல்லாத ஒரு இடத்துல தோல் பையில் கொஞ்சம் தண்ணீரையும் இன்னொரு பையிலே கொஞ்சம் பேரித்தம்பழத்தையும் கொடுத்து விட்டு இப்ராஹிமே போறீங்களே, இது உங்களுக்கு யார் சொன்னது? படைத்தவரின் கட்டளையாண்டு கேட்கிற நேரத்தில் அவர் ஆம் என்று மாத்திரம் சொல்லிவிட்டு போகின்றார்கள். இப்ராஹிம் நபி அவர்களுடைய மனைவி ஹாஜ் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அப்படி என்றால் இதன் அப்படி என்று சொன்னால் லா யுதையுனா, அல்லாஹ் எங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டான். அங்கே ஜுருகும் கோத்திரம் வருகின்றது, ஜம்சம் நீரூற்று உருவாகின்றது, அதற்கு பின்னாடி ஜுருகும் கோத்திரம் வருகின்றது. மக்கள் நடமாடக்கூடிய ஒரு ஊராக அந்த மக்கமானர் கட்டியெழுப்பப்படுகின்றது. அதற்கு பின்னாடி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தைக்கும் மகனுக்கும் கட்டளையிட்டு அங்கே காபத்துல்லா என்ன செய்யப்பட்டது? கட்டிடமாக கட்டப்பட்டது. உலகம் அழிக்கப்படுகின்ற வரைக்கும் அந்த குடும்பம் செய்த தியாகம் ஒரு வணக்கமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகம் அழிக்கப்படுகின்ற வரைக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை கட்டளையாக அல்லாஹ் பிறப்பிக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹுவின் கட்டளைக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம், இறைவனுடைய ஏவலை உடனே நிறைவேற்றுகின்றார்கள். தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் நின்று தன்னுடைய சுய சிந்தனையை இரண்டாவது பட்சமாக வைத்துவிட்டு ரப்பு சொன்ன செய்தி, தள்ளாத வயதில் கிடைத்த குழந்தையாக இருந்தாலும், வயது மூதாட்டியாக இருக்கின்ற மனைவியாக இருந்தாலும், பால் குடி மறவாத பச்சிலம் குழந்தையாக இருந்தாலும் இந்த இடத்திலே விட்டுவிட்டு வருமாறு படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கிறான். அவனுடைய கட்டளைக்கு நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று தியாக செம்மல் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டுவிட்டு வந்தார்கள். அதற்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன? உலகம் அழிகின்ற வரைக்கும் இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் அவர்கள் செய்த தியாகம். அந்த அம்மையார் ஓடியது சாயாக தொங்கோட்டமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹுவின் கட்டளைக்கு நானும் நீங்களும் முன்னுரிமை கொடுப்போம் என்று சொன்னால், அல்லாஹுவின் கட்டளை என்று வருகிற நேரத்திலே நம்முடைய விருப்பு வெறுப்புகளை இரண்டாவது பட்சமாக வைத்துவிட்டு அல்லாஹுவின் கட்டளைக்கு நாம முதலாவது இடத்தை கொடுப்போம் என்றால், சில பொழுதுகளில் நம்முடைய பார்வையில் நம்முடைய வியாபாரம் இல்லாமல் போவதாக கூட எங்களுக்கு தோன்றலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் எங்களுக்கு இன்னொரு வியாபாரத்தை வைத்து அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருப்பான். அன்பார்ந்த உறவுகளே, அப்போ நம்முடைய பார்வைக்கு தெரிவது அல்ல அல்லாஹுடைய பரக்கத். அல்லாஹுடைய பரக்கத்து என்றால், அல்லாஹுடைய உதவி என்றால் அது அல்லாஹ் மறைமுகமாக தருவான். அப்போ இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலிருந்து பல்வேறு பாடம் படிப்பினைகளை பெறுகின்ற நானும் நீங்களும் இன்றைய இந்த தியாக திருநாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு எடுக்கின்ற படிப்பினையாக எதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால், நம்முடைய சுய சிந்தனைகளுக்கு அப்பால் இறை கட்டளை என்று வருகிற நேரத்தில் அதற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மகனை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் சொன்னானே, இன்றைய வரைக்கும் நாம் அதை குர்பானி என்ற வணக்கத்தினூடாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோமே. மகனை அறுப்பதற்கு முற்பட்டார்களா இல்லையா? மகனை அறுப்பதற்கு எந்த உள்ளத்தால், எந்த பெற்ற தந்தையுடைய உள்ளம் அதற்கு இறங்கி வரும்? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறுக்கின்ற வரைக்கும் தெரியாது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பலிப்பிராணியை இறக்கி வைப்பான் என்று அவருக்கு தெரியாது. அவருக்கு முன்னாடி வகி வரல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னான்? கது சத்தக்த ருயா, கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். ஓ ஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம், மகத்தான ஒரு பலிப்பிராணி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். இந்த பலிப்பிராணியை நீ அறுத்து பலியிடு என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இறை கட்டளை என்று வருகிற நேரத்தில், அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல் என்று வருகிற நேரத்தில் விருப்பு வெறுப்புகளை இரண்டாவது பட்சமாக வைத்துவிட்டு அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அப்படி முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் எங்களுக்கு சிறப்புகளும் அந்தஸ்துகளும் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் காத்திருக்கிறது என்ற செய்தியை தியாக செம்மல் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் ஒரு மகத்தான பாடத்தையும் படிப்படையும் சொல்கின்றது. அதை நம்முடைய வாழ்க்கையில் இந்த தியாக திருநாளிலே நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்கு முனைந்தார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் கனவை உண்மைப்படுத்தினீர்கள், இதோ பலிப்பினாறு இருக்கிறது, அதை அறுத்து பலியிடுங்கள் என்று சொன்னானே, அதனூடாக உலகத்துக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன? இப்ராஹிம் நபி அவர்களுடைய மார்க்கம் இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய பிரகடனம் என்ன? அன்பார்ந்த உறவுகளே, எந்த ஒரு உயிரும், எந்த ஒரு மனித உயிரும் கடவுளின் பெயரால், ஆன்மீகத்தின் பெயரால்
எந்த ஒரு மனிதனுடைய உயிரும் இந்த உலகத்திலே ஓட்டப்படக்கூடாது என்ற செய்தி அல்லாஹ் இந்த உலகத்துக்கு பிரகடனம் செய்கின்றார். கனவை உண்மைப்படுத்தி மகனை அறுக்க முற்படுகின்றார்கள். அங்கே அறுபடவில்லை, அல்லாஹ் பலிப்பிராணியை இறக்குகிறான் என்று சொன்னால் மகன் அறுக்க தேவையில்லை, பலிப்பிராணியை நீ அறு அப்படின்னு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது என்றால் அந்த நிகழ்வும் அந்த சம்பவமும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொல்லுகின்ற பாடம் என்ன, உலகத்துக்கு சொல்லி காட்டுகின்ற செய்தி என்ன? எந்த மார்க்கத்திலும் எந்த மதத்திலும் குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்திலே கடவுளின் பேரால் மார்க்கத்தின் பேரால் எந்த மனிதனுடைய உயிரும் அநியாயமாகவோ அல்லது ஆன்மீகத்தின் பேரிலோ ஓட்டப்படக்கூடாது, பலியிடப்படக்கூடாது என்ற செய்தி உலகத்துக்கு சொல்லுது. ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு மேற்கத்திய உலகம் முதற்கொண்டு இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவர்களுடைய வாதம் என்ன? எப்படி இஸ்லாத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள்? காட்டுமிராண்டித்தனமான மார்க்கம், மனித உயிர்களை ஈவு இரக்கமில்லாமல் கொள்ளுகின்ற மார்க்கம், மனித உயிர்களை துச்சமாக மதிக்கக்கூடிய ஒரு கொள்கை என்று இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி மக்கள் சாறை சாறையாக வருவதை பார்த்து சகிக்க முடியாமல், ஜீரணிக்க முடியாமல் இந்த மார்க்கத்துக்கு வரக்கூடிய மக்களை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி எப்படியான விமர்சனங்கள் முன்வைக்கின்றார்கள்? மனித உயிருக்கு மதிப்பு கொடுக்காத மார்க்கம் என்று. ஆனால் இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்லுது? ஆன்மீகத்தின் பேரால் கூட எந்த ஒரு மனித உயிரும் பலியிடப்படக்கூடாது என்ற செய்தியை, எந்த தத்துவத்தை உலகத்துக்கு எடுத்துரைத்த இந்த மார்க்கத்திலே கடவுளின் பேரால் அல்லது மதத்தின் பேரால் அநியாயமாக ஏனைய உயிர்களை கொல்லுமாறு இந்த மார்க்கம் சொல்லியிருக்கும் அன்பார்ந்தவர்களே? அப்படி எங்கேயும் சொல்லவில்லை. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பிரச்சனை என்று வருகிற நேரத்தில் தன்னுடைய நாட்டுடைய இறையாண்மையையும் நாட்டின் குடிமக்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி யுத்தம் வந்தால் இரண்டு தரப்பிலும் சில உயிர்கள் பறிபோகத்தான் செய்யும். இது ஆன்மீகத்தின் பெயராலோ அல்லது மதத்தின் பெயராலோ நடைபெறக்கூடிய காரியம் அல்ல. அது ஒரு நாட்டுடைய தற்பாதுகாப்புக்கு, நாட்டுடைய இறையாண்மையை பாதுகாக்கின்ற விஷயத்தில் சில இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற நேரத்தில் உலகத்தில் எல்லா நாட்டிலும் தான் நடக்குது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் என்றால் அங்கேயும் தான் நடக்கின்றது. ஏனைய நாடுகளுக்கு யுத்தம் என்றால் அங்கேயும் தான் நடக்கின்றது. அப்ப இவைகள் ஒரு தற்பாதுகாப்புக்கு நடைபெறக்கூடிய விஷயமே தவிர மதத்தின் பேரால், மார்க்கத்தின் பேரால், கொள்கையின் பேரால் நடைபெறக்கூடிய காரியம் அல்ல அப்படி என்பதை இஸ்லாத்தை விமர்சிக்கின்றவர்கள் புரிந்து கொள்வதோடு, ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது உலகத்தில்? இஸ்லாத்தை விமர்சிக்கின்றவர்கள் இப்படியான விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். ஆனால் அதை தாண்டி மனித உயிர்கள் அல்ல, ஒரு இனமே இன்றைக்கு உலகத்தில் அழிக்கப்படுகின்றதா இல்லையா? பாலஸ்தீனத்தில் காசாவிலே அங்கே நம்முடைய தொப்புள் கொடை உறவுகளாக இருக்கக்கூடிய ஈமானிய இஸ்லாமிய உறவுகள் ஒரு இனமே அழிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் குண்டு மலைகளுக்கு முன்னால் தங்களுடைய உயிர்களை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை இழக்கின்றார்கள், மனைவிகள் கணவனை இழந்து விதவையாகின்றார்கள், தாய் தந்தைகளை இழந்து பச்சிலம் குழந்தைகள் அனாதையாகின்றார்கள். அப்ப இந்த கொடூரம் ஒரு இன அழிப்பு, இன சுத்திகரிப்பு பட்டவர்த்தனமாக உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வீடியோ காட்சிகள் தினம் தினம் நாம் வலைத்தளங்களிலே பார்த்து மனக்குமுறலை நமக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு, இதற்கு எதிராக பேசுவதற்கு எந்த சக்திகளும் இல்லை. ஆங்காங்கே ஒரு சில குரல்கள் முன்வைக்கப்படுவதை தாண்டி பெரும்பாலும் இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்த இன அழிப்பு, இந்த இன சுத்திகரிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பாலஸ்தீனம், காசா ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்படி என்ற தீர்மானங்கள் கொண்டு வரப்படுகிற நேரத்தில் வீட்டோ பவர்களை பயன்படுத்தி அவற்றை நிராகரிக்கக்கூடிய காட்சிகள் நடைபெறுகின்றன. அந்த இன அழிப்புக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய குரல்களை கூட பெரும்பாலும் எங்களுக்கு பார்க்க முடியாமல் இருக்கின்றது. இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்தை இந்த திறந்த வழியிலே எந்த ஒரு அச்சமும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் நாம் சந்தோஷமாக இந்த பெருநாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நேற்றைக்கு அந்த காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இந்த பெருநாளை கொண்டாடி இருப்பார்கள்? தொழுகிற நேரத்தில் ஒரு நிம்மதி இருந்திருக்குமா? தொழுகை முடித்து வீடுகளுக்கு செல்லுகின்ற வரைக்கும் அவர்களிடத்தில் ஒரு நிம்மதி இருந்திருக்குமா? நான் சுஜூதில் இருக்கிற நேரத்தில், நான் தக்பீரில் இருக்கிற நேரத்தில், நான் ருக்குவில் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கே குண்டு விழுந்து விடுமோ அப்படி என்ற அந்த அச்சத்தோடும் பயத்தோடும் அல்லவா அந்த உறவுகள் நேற்றைக்கு இந்த பெருநாளை கொண்டாடி இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த அருள் நாம் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
அப்ப இந்த பெருநாளுடைய தினத்திலே அந்த உறவுகளை நாம் மறக்காமல், அந்த பாலஸ்தீன மக்கள் படுகின்ற துயரங்களை, இன்னல்களை வெறும் காட்சிகளாக, வெறும் வீடியோக்களாக சமூக வலைத்தளங்களை பார்த்தோம், லைக் பண்ணினோம், ஷேர் பண்ணினோம் என்று நாம் கடந்து செல்லாமல், இந்த பெருநாள் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நிறைந்து வழியக்கூடிய இந்த தினத்திலே அந்த உறவுகளுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி, அவர்களுடைய விடிவுக்காக வேண்டி, அவருடைய சுதந்திரத்துக்காக வேண்டி, அவருடைய நிம்மதிக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திங்க. எங்களால் அதைத்தான் செய்ய முடியும். அதை தாண்டி ஒன்றும் எங்களுக்கு செய்ய முடியாது. நம்முடைய தொழுகைகளிலே, தொழுகைக்கு வெளியிலே இந்த அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் பரக்கத்தும் நிறைந்து வழியக்கூடிய பெருநாளுடைய தினத்திலே அந்த உறவுகளை மறக்காமல் அவர்களுக்காக வேண்டியும் நாம் பிரார்த்தனைகளை செய்வதோடு, இந்த பெருநாளுடைய தினத்திலே ஹஜ்ஜி பெருநாளில் தொழுகைக்கு பிற்பாடு இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான வணக்கம் அறுத்து பலியிடுகின்ற வணக்கமாக இருக்கின்றது. குர்பானி என்று அழைக்கப்படுகின்ற, உதுஹியா என்று சொல்லப்படுகின்ற அறுத்து பலியிடுகின்ற வணக்கமாக இருக்கின்றது. அப்ப இந்த அறுத்து பலியிடுகின்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களில் யாரெல்லாம் நியத்து வைத்து அதற்கான தயாரிப்பில் இருக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் இந்த தொழுகையை முடித்து திடலிருந்து நாம் கலைந்து சென்றதற்கு பின்னாடி முதலாவதாக அந்த வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு அதனூடாக அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதோடு, பெருநாளுடைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தர்மம் செய்யுமாறு சொன்னார்கள், தர்மத்தை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். நபிகள் நாயகத்துடைய போதனைகளை கேட்டு சஹாபிய பெண்மக்கள் தங்களுடைய ஆபரணங்களை எல்லாம் கலட்டி தர்மமாக கொடுத்தார்கள் என்ற செய்திகள் எனக்கும் உங்களுக்கும் புதிதான செய்திகள் அல்ல. எனவே இந்த பெருநாளுடைய தினத்திலே நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து இறை பணிக்காக, இறைவனுடைய இறை இல்லங்களுக்காக வேண்டி நம்முடைய பொருளாதாரத்தையும் நாம் தாராளமாக எவ்வளவு எங்களால் கொடுக்க முடியும். வருஷத்துக்கு 2 தடவை வருகின்ற சந்தர்ப்பம், எல்லா நாளும் வரக்கூடிய சந்தர்ப்பம் அல்ல. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லுவார்கள். அப்போ வருஷத்துக்கு 2 நாள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம். அடுத்த ரமலான், ஈதுல் ஃபித்ர் கிடைக்குமா கிடைக்காதா என்பது யாருக்கும் சொல்ல முடியாது. அப்போ இந்த தர்மத்தையும் இந்த பெருநாளுடைய தொழுகையை முடித்ததற்கு பிற்பாடு இருக்கக்கூடிய நானும் நீங்களும் நம்முடைய தர்மங்களையும் தாராளமாக வாரி வழங்கி அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக உயர்ந்த பரிசாக இருக்கின்ற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய நட்பாக்கியத்தை ஏகவன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.